அப்ப நமக்கு மெசேஜ் பண்ணது யாருன்னு தேடுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது மெசேஜ் பண்ணது அம்பிகா இல்ல, அவங்க தங்கச்சி ராதான்னு. எல்லாரும் கல்யாணம் பத்தி பேசுறாங்க. ஹீரோ இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு எந்திரிச்சு போயிடுறாரு. அம்பிகா தனியா உட்காந்து அழுகிறத பார்த்துட்டு அவங்க தங்கச்சி கேக்குறாங்க ஏன் அழுகுறன்னு. அம்பிகா அதுக்கு சொல்றாங்க, அம்பிகா அவங்க காலேஜ்ல அவங்க சீனியர் ஒருத்தவங்கள லவ் பண்றதா சொல்றாங்க. அவங்க வேற கேஸ்ட்னால மேரேஜுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. மேரேஜ் வேண்டாம்னு சொல்லி ஹீரோ கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. லவ் பண்ற பையன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டாங்க, கேஸ்ட தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அம்பிகா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ராதா நீ பண்றதெல்லாம் தப்பு, ஹீரோட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்றாங்க. அம்பிகா அது நடக்கிறபடி நடக்கட்டும், ஹீரோட்ட வந்து அடிச்சதுக்கு சாரி கேட்டுட்டு போயிடுறாங்க. அம்பிகாவுக்கு இந்த கல்யாணத்துல ஆசைதான் மறுபடியும் நினைச்சுக்கிறாரு ஹீரோ. அக்கா லவ் பண்ணிட்டு ஹீரோவை ஏமாத்துறான்னு நினைச்சு ராதாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து ஹீரோட்ட லவ்வா பேசுறாங்க. பார்த்தா அது எல்லாமே கனவு. எழுந்து பார்த்ததும் வீட்டுல இருக்கிற மொத்த பேரும் சோகமா இருக்காங்க. தாத்தா செத்துட்டாரோ அப்படின்னு நினைச்சு கீழே வந்து பாக்குறாரு ஹீரோ. ஆனா தாத்தா உயிரோட தான் இருக்காரு. அப்புறம் ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லா நகையும் எடுத்துட்டு அம்பிகா ஓடி போயிட்டு தான் சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோவும் மயங்கிடுறாரு.